ஸோ அக்கா ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்பில் ஃபுட் vlog பார்த்துட்டு இருக்காங்கோ. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கொஞ்ச நாளாக ஃபுட்டு போடவே இல்லை. ஃபுட்டு போடல மீன்ஸ் நாங்கள் வந்து அதை செஞ்சதில் நாங்கள் பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திவுஸ் கிச்சன் இன் திவுஸ் லேப் அப்படின்னு போட்டுட்ருப்போம்ல, அது போடவே இல்லை கொஞ்ச நாள். சரி நம்ம டயட்டில் வேற இருக்கோம், ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து போடணும், அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நெஞ்சில கை வச்சு சொல்லு. நீ சமைச்ச ஒரு விஷயம், ஒரு ரெசிபி மனுஷன் யாராவது ட்ரை பண்ண முடியுமா? வடை வரலன்னு சொல்லி கான் மாவு கலக்குற, இது வந்து தண்ணியா வந்துருச்சுன்னு சொல்லி தண்ணி மாவு கூட போடுற, இது வந்து இல்லத்தரசிகளுக்கானது. இது எல்லா நோக்கு வருமும் தெரிஞ்சிருக்கு. நோக்கு வருமா எதுக்கடி சமைக்க நம்ம ஒன்னது வரல அப்படின்னு ஒரு நமக்கு இருக்குல்ல அந்த ரைஸ் ஃப்ளோர், அது கார்ன்ஃப்ளோர், அதெல்லாம் இடுக்கி பிடிச்சாலே வடை வந்துடுதுல. நமக்கு அது தெரியாமல் அப்படி ஒன்றும் இல்லையே. இது வந்து எல்லாருதுமே தெரியும், எல்லா பெண்களுக்கும் தெரியும். எப்படியாவது ஏதாவது பண்ணி கோல்மால் பண்ணி டேஸ்ட்டாக கொடுத்துருவாரு. அது மொத்தம் இருக்கிறத ஒழுங்காக சமைச்சு தர மாட்டோம். சரி, பிரியாணி வக்கனியாக தின்னா, அதுக்கப்புறமா ப்ரானு செஞ்சு கொடுத்தேன், அதையெல்லாம் நல்லா வளைச்சி தாளி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு 4:30 ஏஞ்சிருக்கான். இது நான் இல்லவே இல்லைன்னு சொல்லி நீ இப்போ என்ன தேடிட்டு இருந்த? அதை பற்றி பேசு, நம்ம சண்டே அப்புறமா பேசுவோம். இப்போ என்ன தேடிட்டு இருந்த? இப்போ நான் அதுதாங்க சொல்ல வந்தேன். ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இன்ஸ்டாவில் வந்து வந்தது, ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சு. என்ன வந்தது? தம்பி கலெக்ஷன் பண்றியா? லம்பா கலெக்ஷன் பண்ணுங்க சார். ஸோ கொஞ்சம் வேலையால் காணாம போயிட்டேன். ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு அப்புறம் வந்தாச்சு. திரும்ப ஓகே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வந்ததுன்னா ராகி குலாப் ஜாமுன். என்னது ராகி குலாப் ஜாமுன்? ஒழுங்கா என்னது ராகி குலாப் ஜாமுன்? ராகில எப்படி குலாப் ஜாமுன்? என்னடி பேசுற? இப்போ நம்ம குலாப் ஜாமுன் எப்படிங்க சாப்பிடுவோம்? சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை அப்படி வச்சு நல்லா இதாக பண்ணி தானே சாப்பிடுவோம். அது வந்து ஹெல்தி ப்ளஸ் அன்ஹெல்தி. ஓகேவா? பிடிச்சிருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா ஹெல்தி ப்ளஸ் அன்ஹெல்தி. ஓகேவா? அப்போ இது வந்து ராகின்றது வந்து நம்ம நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது பாகுலாம் வந்து ஏதோ பனக்கற்கண்டு அப்புறமா தேங்காய் பால் அதெல்லாம் போட்டு செஞ்சால் அது நான் நல்லதுன்னாங்க. சரி ஓகே, இது வந்து நான் சாப்பிட்டது கிடையாது, இது பேரும் புதுசாக கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பேர் கேளுங்களேன். பேர் என்னது? ராகி குலாப் ஜாமுன். ஏய், ஒரிஜினல் பேர் அல்லது குலுக்கு ரொட்டி. குலுக்கு ரொட்டியா? ஏதோ அழுக்கு ரொட்டிங்கிற மாதிரி வச்சிருக்கிறா. குலுக்கு இது வந்து எப்பயோ வந்திருக்குது போல, எனக்கு தெரியாது. நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தேன். அப்புறம் வந்து குலுக்கு ரொட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டிருந்தாங்க. அது உள்ள போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. நான் தான் இன்னும் ரொட்டியோ ஒரு வேலை. ரொட்டி இப்படி இல்லை, உருண்டை பிடிச்சி அது வந்து இட்லி குண்டானில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பாகு மர மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டுக்கு அப்புறமா இதை போட்டுட்டு நல்லா எல்லாம் இனிப்புலாம் அது ஏறிடும்ல ரொட்டியில். அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும். அவ்வளோதான், முடிஞ்சது. கலாஸ். இது நம்ம செஞ்சு பார்த்தா எப்படி குலுக்கு ரொட்டியா வருதா இல்லை சப்ப ரொட்டியா வருதான்னு யாருக்கு தெரியும்? செஞ்சிடலாம் அப்ப. ஓகே, குலுக்கு ரொட்டி இன் தி ஊஸ் கிச்சன். ஆனா நெய் இல்லை. ஐயோ, உன் பஞ்ச பாட்ட ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணாலும் என்கிட்ட அதுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, நெய் இல்ல, எண்ணெய் இல்ல. வந்து அன்னபூரணியோட இஷ்டம்லாம் இருக்கு, அரிசி பருப்புலாம் இருக்கு, உப்புலாம் இருக்கு, பட்டர் வந்து அந்த லக்ஸுரி வந்து அவள்கிட்ட இல்லை. நெய்க்கு பதிலாக பட்டர் வச்சிருக்கா, எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றி சுடுவா. என்னடி பெரிய ஜோதிகா. ஓகே, வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். காரி மூஞ்சில துப்பிடும். ஒழுங்கா கார்ட்டு வச்சுட்டு போய் சமைக்கிற வழிப்பாரு. ஆமாங்க, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் 6 லைட்டு கிளு எரியுது. அதனால இந்த பிரகாசம் எங்க மூஞ்சில புது வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஓகேங்க, கம் டு த பாயிண்ட். நம்ம ரோகிட்டு பண்ணலாம். ரோகிட்டு குலுக்கல் ரொட்டி பண்ணலாம். குலுக்கல் ரொட்டியா? இன்கிரிடியன்ட் என்னது? இன்கிரிடியன்ட் எஸ். அது ராகி மாவு, அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, அப்புறமா வெண்ணெய் ஆர் நெய், அப்புறமா ஏலக்காய் வந்து கம்மியா இருக்கு, நான் யூஸ் பண்ணி இப்போ போடுவேன். ஓகேவா? வேற வச்சிருக்கேன், ஸ்டாக் வச்சிருக்கேன். அப்புறமா தேங்காய்
தேங்காய் அப்படி இருக்கு, உடச்சி நான் தேங்காய் பால் எடுப்பேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பிசைறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கணும். அப்புறமா எதில் நம்ம பண்ண போகிறோமோ அதுக்கு இட்லி குண்டா, கேஸு, ஸ்டவ்வு எல்லாம் ஆன்ல வச்சுக்கணும். செஃப் திவு இதான் இன்கிரீடியன்ட். அடுத்தது அப்பப்போ மறந்து போயிடுறேன். செஃப் திவுலாம் வேணும். உங்க வீட்டில் அவங்க வீட்டில் அவங்க இல்லத்தரசிகள் தான் செஃப். எல்லாம் விட மாட்டாளுங்க புருஷனை, தெரிஞ்சு வச்சேன். நாசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது நான் உருண்டை வந்து ஃபர்ஸ்ட் ராகி மாவு போட்டுக்கணும். கழுவுல பார்த்துருப்பேன். இல்லை கழுவு நான் தனியாக இருக்கான்னு பார்த்தேன். நல்லா மவுண்டைன் அளவு. மவுண்டைன் அளவா? எதுக்கு தமிழ்ல சொன்னா அது தப்பாயிடும்ல. போத முடியும் டெஸ்டிங்னு சொல்லிட்டு எவ்வளோ மாவு போடுற நீ? இது உருண்டை அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது வரணும். அவ்வளோதாங்க, போதும். இதுல 10 உருண்டை 2 கழுதைங்களுக்கு போதும். கழுதண்ணி எண்ணெய் 2 கழுதைங்களுக்கு நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். எனிவேஸ் ஓகே. அப்புறமா வெக்கமா இல்லையா உனக்கு? அப்புறமா அண்ட் சால்ட், தேவையான அளவு உப்பு. அதான் உப்பு. அப்புறமா நெய் போட சொன்னாங்கங்க. நெய் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிட்டேன். மானங்கட்ட கம்பு மானகட்ட கம்லாட்டி இதுதாங்க. நெய் இதை விட கேவலமா நெய் இவ்வளோ வச்சிருக்க முடியாதுங்க. இத்தனைக்கும் எப்படி வாங்குச்சு இது? ஃபுல்லு எம்டியா நக்கி தொடச்சி வச்சிருக்கிறா. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நெய் வேணாமா? சுடு தண்ணி எப்படி பண்ணா நல்லா உருவி நல்லா வந்துடும். இது வந்து எங்க அம்மா டெக்னிக். ஏன் அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி டப்பா பின்னாடி போட்டுட்டா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? வந்துச்சு பாத்தீங்களா? இதுதாங்க எங்களுக்கு டெக்னிக். என்னடி இது எடுத்து ஊத்த வேண்டியதான். எல்லாம் பெரிய சயின்டிஸ்டா இருப்ப போல நீ. இது எல்லாருக்குமே தெரியும். டப்பாலாம் க்ளீன் பண்ணி தாங்க இருக்கு. அதனால நீங்க என்ன இது தப்புலாம். இப்ப இந்த தண்ணியே எடுத்து மாவுல ஊத்துவா, அழுக்கு தண்ணி. ஸோ இதுல பட்டர் இல்லைன்னா நெய். ஆமா நெய் பட்டர் வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதனால அப்படி நல்லா வருது. அந்த அளவுக்கு விவரம் இருக்கு. இது எல்லாமே நான் டெக்னிக்கா சொல்லுவாங்க. கையை விடுறி. சுடு தண்ணி இது வந்து நல்லா கலக்கிக்கோங்க. சுடு தண்ணி ஊத்துவாமா? ஊத்துவேன். எதுங்க எனக்கே தெரியாது. உருண்டை வந்து நல்லா பதமா வரணுமா வந்து அது நம்ம பிசையும் போதே நல்லா உருட்டி பார்க்கணும். நல்லா உருண்டையா வருதா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா உருண்டையா பண்ணி இட்லி குண்டான்ல ஒரு 10 நிமிஷம் 10 இல்லைன்னா 5 நிமிஷம் வேக வச்சிடணும். ஓகே, நம்ம உருண்டைக்கு அப்புறம் வருவோமா? உருண்டை வரும்போது கூப்பிடுறேன். உருண்டை வந்தா நான் வரேன், இல்லைன்னா அப்படியே இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிடும். என்ன சொல்றேன்? தெரியாது. குப்பையில போட்டா போனது என்ன செத்துரும். டே குளிதோண்டி புதைங்கடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. இது லைட்டாக ஆட்டம் புழுக்க மாதிரி இருக்குது, பெரிய பெரிய ஆட்டம் புழுக்க மாதிரி. ஆட்டு புழுக்க பாத்திருக்கியா? இது வந்து ஆட்டு புழுக்கு இவ்வளோண்டு இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆட்டு புழுக்க. எச்சி தாப்பாட்டை பெருசா இருக்கு ஆட்டுக்கு. என்ன அசிங்கமா பேசுற? இவன் நாங்க இதுல என்னங்க அசிங்கமா இருக்கு? ஆட்டுக்கு டிக்கி என்ன? சரிடி, சமைக்கிறதுக்கு வாடி, டிக்கியை பத்தி பேச போயிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நாங்க வந்து கிட்டத்தட்ட 17 உருண்டைகளை உருட்டி வச்சிருக்கோம். எஸ், நம்ம அசுரன் படத்துல உருட்டின உருண்டை மாதிரி, சிவசாமி மகன் உருட்டின உருண்டை மாதிரி உருட்டி வச்சிருக்கா இந்த மக. என்னமோ சொல்ல இல்லடியும் அப்படிலாம் நான் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஓகே, இதை வந்து நாங்கள் இட்லி மாதிரி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஆமாங்க, 10 நிமிஷம் வேக வைக்கணும்னு இருக்காங்க. ராகில வந்து நிறைய கால்சியம். தம்பிகிட்ட கேட்டுட்டு வந்திருக்கா, அப்போ போயிட்டு வந்துருச்சு அழைப்பு. கலெக்ஷன் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுற நேரத்துக்கு ஒரு 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணிருப்பேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். நம்ம ஆல்ரெடி இதில் வந்து வெந்துருச்சு, அடுப்பெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு சாராய மாதிரி ஒன்று காய்ச்சின்னு இருக்கா. எப்படி பேசுறாங்க? ஏய், அப்படி தாண்டி இருக்குது. எங்கள் பேர் பிராண்டி சுட வச்ச மாதிரி இருக்குது. பிராண்டிலாம் இவன் குடிக்கலாம் மாட்டாங்க. ஏய் சரி, இப்போ அதை கேட்டாங்களா? இப்போ இது என்னது? இது பனவெல்லமா? இது வந்து பனை கற்கண்டுல போட்டு செய்யலாம் அப்படின்னாங்க. இங்க வந்து இயற்கையா பனை கற்கண்டு கிடைக்க மாட்டேங்குது. நாட்டு சக்கரை கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அதனால நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன். வந்து ஹெல்தியா சொல்லியிருக்கனால. பவர் பேட்டரி லோ ஆயிடுச்சுங்க. சரி விடு, நீ பேசு. இதுல பவர் பேட்டரி லோ ஆயிடுச்சா?
இது வந்து இந்த நம்ம அந்த குலோப் ஜாமுனுக்கு அந்த ஜீரா மாதிரி அது ஜீரா மாதிரி நம்ம எப்படி வெள்ளை சக்கரை போட்டு ஜீராவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆமா, அது நல்லா கொதிக்கணும். இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா ஒரு ரொம்ப திக்கா வர வேண்டாம். நல்லா கொதிச்சு வரும்போது இதை எடுத்து அப்படி போட்டுற வேண்டியதான். சேம் பால் கொல்கட்டை மாதிரி. அப்போ அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு எதுக்கே புழுக்கு ரொட்டின்னு வச்சாங்கன்னு. ஆமா, இது ரொட்டி மாதிரியும் இல்ல, உருண்டையா இருக்குது. இதுக்கு எதுக்கு குலுக்கு ரொட்டி? அதான் எனக்கு தெரியும். இந்த பேரின் உள்நோக்கம் என்னங்கிறத நீ பேசும்போது உன் பேச காட்டு. இல்லையா? அப்ப நான் என்ன ரியாக்ஷன் பண்றது எனக்கு என் பேச காட்டுறேன். இதை பார்த்தா எந்த ஒரு ஆங்கிள்லயும் ரொட்டி ஷேப்ல இல்ல. இதுக்கு இதை ஏங்க வந்து குலுக்கு ரொட்டின்னு வச்சாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதை பார்த்துருக்கீங்க, இதை சாப்பிட்டுருக்கீங்க, இதை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இதை பத்தான விவரங்கள் எங்களுக்கு தெரிவிக்கவும். தகவலுக்கு அஞ்சல் அனுப்ப வேண்டிய துபாய் 0000030. முன்னாடி வரதுல எல்லாம் சொல்லாங்களேடி, அது விமர்சனங்கள் அனுப்ப வேண்டிய அஞ்சல். நான் தான் பார்த்தேன். ரொம்ப நாளா வந்து எதுவுமே சமைக்க மாட்டேங்கிறா. ரொட்டினா வந்து கடலை, அது பேர் என்னன்னா என்னடி கானு, அப்புறமா தோசை கூட ரொம்ப ரேராக தான் ஊற்றுறா. சப்பாத்தி அந்த மாதிரி ரொம்ப டயட்டுக்குள்ளே போன ஒரு காரணத்தால் எங்களால் பழைய திவ்யாவை நான் வந்து மறந்துட்டேன். ஆமாம், பஜ்ஜி மழை பெஞ்ச நாளோட நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸே செய்ய மாட்டேங்கிறா. ஸ்நாக்ஸ் என்னடினா அந்த கான் தரா, அப்புறமா முட்டை வேக வச்சு தரா. முட்டையில் எந்த லோகத்தில் ஸ்நாக்ஸ்? அது என்னோட சைடிஷ்ஷு. அது எப்படி ஸ்நாக்ஸ் ஆகும்? ஸோ அதனால நான் ரிப்பீட்டாக ஒரு 4-5 ரீல் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இது ஏதோ வந்து இவன் நேரத்துக்கு அது வந்து ஹெல்தி அப்படின்னு கீழே எழுதி இருந்துச்சு. இப்போவுமே அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, நான் வந்து நம்ம வந்து ஒரு 3 மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ப்ராசஸில் இறங்கியிருக்கோம். இதுக்கு நான் நடுலெல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்றதா சரி, அது நான் இன்னும் வெயிட்டே பார்க்கல. என்ன எப்படி போத்து மாதிரி இறங்கியிருக்கேன்னா எனக்கும் தெரியல. சரி, நம்ம வந்து இதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம்ல. இது வந்து ப்ராசஸ் முடிஞ்சிச்சுனாலும் நம்ம இது கண்டினியூ பண்ணணும். நம்ம அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே சாப்பிடவும் கூடாது. கண்ட்ரோலிங்ல இருக்கீங்க. ஆமா, வாயை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அதனால மாம்பழம் மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கேன். மானம் கட்டவளே, மாம்பழம் மில்க் ஷேக் குடிக்கிற நீ? ஓ, அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிஷ் தான் இது. இதுல எப்படி தேங்காய் பால் எப்படி ஊத்துவா? வாவ், என்ன அனல் பருக்க அணுகுண்டு மாதிரி இருக்குது உள்ளார. ஏய், இப்ப வெந்த வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒட்டக புழுக்க மாதிரி இருக்குடி. இவன் நீ புழுக்கெல்லாம் பாத்திருக்கியா? தின்னுருக்கியா நீ? இல்ல அப்ப எப்படி நீ வந்து புழுக்க? நீ சிங்க பெண்ணா இருக்கேடி, இவ்வளவு சூடா இருக்கிறத கையில எடுத்துட்ட. எல்லா பெண்களுக்கும் தெரியும். ஓ மை காட். இதுடி அதுலயே போட்ட தேங்காய் பால். இத போட்டுட்டு தான் தேங்காய் பால் ஊத்துவாங்க. ஏதோ மாத்தி பண்ற மாதிரி தெரியுது மக்கள். இல்ல, யாருமே அது வீடியோவே போடல. நான் வந்து 1-2 வீடியோ தான் பார்த்தேன். அதுல யாரும் அவங்க வியூஸ் போல. சரி, தெரிஞ்சதை நான் பார்த்தேன். சரி, மெட்ராஸ் சமையல போட்டிருப்பாங்களா, அவங்களும் போடலையா? ஸ்டிஃபியாக்காவே கை விட்டுருச்சு அந்த சமையல. ரொட்டி மாதிரி தான் போட்டாங்க. ராகி ரொட்டி, ராகி சப்பாத்தி, ராகில இதெல்லாம் அந்த என்னது அந்த தனுசு சொல்லுவாங்கல்ல, யாருமே வராதப்பயாவது யோசிச்சிருக்கணும். இந்த டிஸ்ஸலி சூஸ் பண்ணிருக்க. சரி, போட்டு பாப்போம். அனுப்பி விட்டேல நீயே உனக்காக. என்னங்க ரைட்டு. இது நல்லா கொஞ்சம் எல்லாத்துலயும் நல்லா மிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் தெரியல. எப்படி இனிப்பு தானே? இனிப்பாதான் இருக்கும். இந்த திருநெல்வேலி சைட்லலாம் நல்லா இனிப்பு அதெல்லாம் போட்டு ராகிலலாம் எல்லாமே சாப்பிடுவாங்க ஒரு சில பேர்லாம். நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வரேன். இப்படி தான் இருக்குது இப்போ வரைக்கும் அவுட்புட்டு. ஆமாங்க, இதுதாங்க அவுட்புட்டு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றேன். ஆமாம், ஜென்யூனா நான் சொல்கிறேன். பாப்பாரு. ஸோ எங்களோட ஃபைனல் அவுட்புட் கள்ள சாராயம். ஆனால் ஆக்சுவலாக இதோட ஸ்மெல்லும் இதோட டேஸ்ட்டு இல்லை, இதோட ஸ்மெல்லு வந்து லைட்டாக கள்ள சாராயம் மாதிரி இருக்குது. இல்லை, நான் இப்போ டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து சொல்லுவீங்க கள்ள சாராயம் குடிச்சிருக்கீங்களா தினேஷ் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியாது.
பாப்போம்ல டிவில எல்லாம் இப்படிதானே இருக்கும் கலரு அப்படி நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இந்த பாரம்பரிய உணவுனா ஆனா பாரம்பரியம் இவ்வளோ தண்ணி பாரம்பரியமா இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல. பாரம்பரியம் கொஞ்சம் கூடி இதை எப்படி கட்டி ஆக்குவேன்னா அதுக்கும் ஐடியா வச்சிருக்காங்கவா. இதுங்க இப்போ உங்களுக்கு கட்டி ஆகணும். ஆனா நீங்க இது மிஸ்டேக் யூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா உங்க வீட்டு புருஷர்கள் திட்டு வருது. அப்ப நான் மானம் கட்ட முன்னாடி அப்படி இல்ல. இது வந்து எப்படின்னா இது வந்து கொஞ்சோண்டு ராகி பவுடர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் இப்படி தூவி விட்டுருக்காங்க, அவ்வளோதான் கட்டி ஆயிரும் அப்படின்னு. அதாவது நீங்கள் இந்த வீடு கட்டுறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, மேஸ்திரி இருப்பாப்புல, மேஸ்திரி வந்து தண்ணி கூட போயிடுச்சுன்னா சிமெண்ட் போட்டு மேட்ச் பண்ணுவாப்புல, அதே வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அவள் வந்து இந்த தேங்காய் பால் இதுக்கு எடுக்கும் போது நான் அப்போவே சொன்னேன் ஒரு முடி போதும், அதில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வேற எடுத்தாச்சு, அது இவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு. இப்போ அந்த தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா. எவ்வளோ கேவலமான செயல். இது வந்து நம்ம வந்து உருண்டையை சாப்பிடும் போது ஜூஸ்க்கா நம்ம குடிப்போம். இப்போ சைனீஸ்ல எல்லாம் ஒரு சூப் மாதிரி குடிப்பாங்க, சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இது கடிச்சுக்க, இது வந்து டேஸ்ட்டுக்கு. இது வந்து நம்ம ஜூஸியாக குடிச்சு சூப் மாதிரி குடிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து ராகி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், தேங்காய் பால் இருக்கு, ஏலக்காய் இருக்கு, அப்புறமா நாட்டு சக்கரை. ஸோ ஃபைனலி எங்களோட குலுக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியாது, ட்ரை பண்ணுங்க. இல்லை ட்ரை பண்ணி பாருங்க, ராகி தானே, எப்படியோ ராகி வந்து நல்ல ஒரு நல்ல விஷயம் தான், நிறைய இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வரலனாலும் அவ்வளோ இது கிடையாது, சாப்பிட்றலாம் கண்ணை மூடி. நான் சொல்லிட்டு இருக்கும்போது சரி சொல்லு சொல்லு. டயபெட்டிஸ்க்கும் யூஸ் ஆகும், அவங்களும் சாப்பிடலாம். நாட்டு சக்கரை நல்லதுதான், அதுக்குன்னு ரொம்ப நம்ம சாப்பிட போறது இல்லையா, கொஞ்சோண்டு தான் சாப்பிட போகுது. ஸோ இந்த குலுக்கு ரொட்டியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடி மண்டபத்ராம் கைஸ். பாய்.